மகர ராசி நேயர்களே, பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. லாபஸ்தானத்திலிருந்து தொடர்ச்சியாக 5 இடங்கள் வரை கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார பிரச்சினைகள் போன்றவற்றை 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 6ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் தகர்த்து மிகவும் சிறப்பான பலன்களை எல்லா வகையிலும் கிடைக்கச் செய்வார். எதிர்பாராதவர்களின் உதவி வந்து உங்களுக்கு கிடைத்து தொழிலுக்கு உறுதுணையாக அமையும். முயற்சிகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு செல்வோருக்கு சிறப்பான தொழில் கூடி வரும். வெற்றிகள் கிடைக்கும். வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் தற்போது முடிவுக்கு வரும். போக்குவரத்து, தகவல் தொடர்பு, எழுத்து, பத்திரம், விளையாட்டுத்துறை அனைத்திலும் நல்ல தகவல் வரும். சுப காரியங்கள் கூடி வரும். மனமகிழ்ச்சி ஏற்படும். கோயில், குளங்கள், யாத்திரைகள் செல்ல நேரிடும். சுப விரயங்களும் அதற்குரிய வரவுகளும் வந்து சேரும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் சூழல்கள் உண்டாகும். சொத்து, வீடு, வாகனங்கள் வாங்க நேரிடும். தந்தை வழியில் சிறிது செலவுகள் ஏற்படும். மாதத்தின் முதல் பாதியில் புதனால் வியாபாரத்தில் நல்ல லாபம். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல், அதனால் லாபம். புதிய விவசாய கருவிகள் வாங்குவது என சிறப்பாக இருக்கும். தொழில் கூட்டாளி, மனைவியிடம் வாக்குவாதம் செய்யாமல் நடந்து கொள்ளவும். எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2ஆம் இட சனி உங்களுக்கு வாக்குச் சனி, எனவே தேவையில்லாத பேச்சுக்களால் பிரச்சனைகள் உண்டாகும். வார்த்தையில் கிண்டல், கேலி, நக்கல் இவைகளை தவிர்க்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் போடுவது நல்லது அல்ல. வீடு, வாகனம் ஆகியவற்றில் பழுது ஏற்பட்டு செலவுகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியை தொடர தடை உண்டாகும். எனவே கவனமாக செயல்படவும். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கும் உங்களது திறமையை வெளிப்படும் திறமைக்கு தகுந்த வேலையும், உயர்ந்த பதவியும், நல்ல சம்பளமும் கிடைக்கும். தொழில் வியாபாரங்களை விரிவுபடுத்தலாம். குடும்பத்தில் திருமணம் நடக்கும் சூழல் உண்டாகும். குழந்தை பிறக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஹோட்டல், சுற்றுலா தொழில்கள் எல்லாம் ஆரம்பிப்பது வெற்றியும் லாபத்தையும் தரும். விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட எல்லாம் நன்மையாகவே நடக்கும். மொத்தத்தில் இந்த மார்கழி ராகு, கேது, சூரியன், சுக்கிரன், புதன், குரு என பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் மாதமாக அமையும்.